போகாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க மேல அக்கறை இருக்க ஒற்றை காரணத்தினால மட்டும்தான் நாங்க விடுமுறையில எங்களோட போராட்டத்தை ஆரம்பிச்சோம். அந்த போராட்டத்தை விடுமுறையிலேயே முடிச்சு வைக்காதது அரசோட தவறுதானே தவிர இதுல எங்களோட தவறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அமைச்சர் அவர்கள் சொல்றாங்க சாயந்தரம் 5 மணிக்கு மேல உட்காந்து போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 17 ஆண்டு காலமா நடுத்தெருவுல இவ்வளோ மக்களுக்கு நடுவுல வந்து போராடிய எங்களோட போராட்டத்துக்கு அரசு செவிசாய்க்க மறுக்கும் போது சாயந்தர நேரத்துல 5 மணிக்கு மேல தன்னந்தனியா உட்காந்து ஊருக்குள்ள போராடும் போது ஊர் மக்களும் அந்த மாணவர்களும் எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி எங்களோட போராட்டத்தை கொச்சைப்படுத்துறது எங்களுக்கு அதை விட வருத்தமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களோட தலைமை ராபர்ட் சார் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி ஒரு தலைமை அமைஞ்சது அப்படின்னு சொன்னா நாட்டுல எல்லா துறைகளுமே சிறப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைமையை போராட்டத்துல இருந்து மறைச்சு வச்சு எங்க இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த கூட எங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது எங்களை மேலும் மேலும் துன்பத்துக்கு உள்ளாக்குது சார். நீங்க போராட்டத்தை முடிக்கணும், மாணவர்கள் நலன் கருதக்கூடிய ஒரு அரசா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு எங்களோட கோரிக்கைக்கு செவி மடுத்து போராட்டத்தை நிப்பாட்டி எங்களுக்கு சம ஊதிய ஆணையை கொடுத்து எங்களை பள்ளிக்கு அனுப்புறதுக்கு முயற்சி செய்யறதை தவிர இந்த மாதிரியான வேலைகள் மறைச்சு வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யறதுனால எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்றத நாங்க அரசுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துறதுக்காக தான் விடுமுறை நாள்னு பார்க்காம பொங்கல் அப்படின்றத கூட யோசிக்காம முக்கியமா எங்களோட மாணவர்கள் கல்வியில கவனம் செலுத்த முடியாம இங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா இந்த ஒற்றை கோரிக்கை மட்டும்தான். தயவு செஞ்சு இந்த சம ஊதிய கோரிக்கையை நிறைவேற்றி ஆணையை கொடுத்து எங்களை சென்னையில இருந்து அனுப்புங்க. அது ஒண்ணுதான் ஒரே வழி அப்படின்றத அரசுக்கு மீண்டும் மீண்டும் நாங்க சொல்லிக்க விரும்புறோம் சார்.